2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். வேற யாரை குறிச்சியும் பைபிள்ல இந்த மாதிரி சொல்லலை. கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வேணால் இருக்கலாம். படிப்பு, அறிவு, கல்வி, பணம், பெரிய வீடு, நிறைய காரு, இது எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆனால் இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அந்த கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே நம்ம கூட இருக்கிற மாதிரி தான். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறது தான் என்னது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு அந்த தாவீது அவர் என்ன பண்ணார், அவருடைய வாழ்க்கையில எப்படிலாம் நடந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம நடக்கும்போது நம்ம கூடயும் ஆண்டவர் இருப்பார். இந்த உலகத்தை படைத்த தேவன், பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், நம்ம உங்களையும் என்னையும் படைச்ச தேவன் நம்ம கூடவே இருக்கும்போது எதுக்குமே நம்ம கவலைப்படவே தேவையில்ல. சின்ன குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போது எதுக்காவது கவலைப்படுவாங்களா? நம்ம பெரியவங்களானோடனே இது தேவை அது தேவைன்னு கவலைப்படுறோம். ஆனால் சின்ன பிள்ளைங்க அதை எதாவது கன்சிடர் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எதையுமே நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா நம்ம கூட இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம தாவீது என்னென்ன செய்தார், எதனால் தேவன் அவர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக தேவனை துதித்து பாடுகிறவராக அவர் காணப்பட்டார். தாவீது எத்தனை சங்கீதத்தை எழுதினாருன்னு யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ சங்கீதத்தை எழுதியிருக்கிறாருன்னு சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்க. தாவீது எவ்வளோ சங்கீதத்தை எழுதியிருக்காருன்னு. சரி, ஓகே. 73 சங்கீதத்திற்கும் மேலாக அவர் எழுதியிருக்கிறாரு. ஆண்டவரை துதித்து பாடியிருக்கிறாரு. அவர் எல்லா சூழ்நிலைகளிலையும், அவர் கஷ்டமான சூழ்நிலைகளிலையும், வெற்றியின் சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தாராம். அவருக்கு நன்மை கிடைச்சனால மட்டும் இல்லை, ஆண்டவர் நல்லவராகவே எப்பொழுதும் இருக்கிறாருன்றனால அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 3 அந்த தலைப்பை ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 3. பாருங்களேன். சொந்த குமாரன் அவன் அவர் ராஜாவா இருக்கிறாரு. அவரை தள்ளிட்டு தன்னுடைய அந்த மகன் ராஜாவாகணும்ட்டு ராஜாவை கொல்றதுக்கு தேடுறான். அப்பயும் அவர் ஓடுறாரு. அந்த நிலைமையிலையும் அவர் ஆண்டவரை பாடுறாரு. அது மாத்திரம் இல்லாம சங்கீதம் 34 அதோட தலைப்பையும் வாசிங்களேன். சங்கீதம் 38 அதோட தலைப்பு. இது மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கஷ்டப்படும் போது, மனுஷர்களால் துரத்தி விடப்படும் போது, அவர் பாடு அனுபவிக்கும் போது, எல்லா சூழ்நிலைகளிலையும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாரு. அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் மட்டும் துதிக்கல, அதுக்கு முன்னாடியே, ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே ஆடுகளின் மத்தியில ஆண்டவரை துதிக்கிறவராக காணப்பட்டாரு. சங்கீதம் 22:3 பார்க்குறோம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதி ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. துதினா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? துதினா ஆண்டவரை புகழ்ந்து சொல்கிறது. இப்போ ஒரு ராஜாவை புகழ்ந்து சொன்னால் புலவர்கள்லாம் புகழ்ந்து பாடுவாங்க. அவங்கள பாடும்போது தங்க காசு வெள்ளி காசு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்களெல்லாம், ராஜாவெல்லாம், தேவாதி தேவன், இந்த அண்ட சராசரிகளையும் படைத்த தேவனை நம்ம புகழ்ந்து பாடுறது, அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை அதை சொல்லி சொல்லி துதிக்கிறது தான், சொல்லி பாடுறது தான் துதி. அந்த இதை தான் தாவீது செய்து கொண்டு வந்தார். சங்கீதம் 147:1 வாசிக்கிறோம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரிச்சர்ட் உம்ரான்னு ஒரு தேவ ஊழியர் இருந்தார். அவர் ரொமானியன் நாட்டில் உள்ளவர். அங்கே என்னன்னா, எல்லா தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் சிறை பிடித்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். ரொம்ப அவங்க அந்த வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி அதில் ஒரு விதம் என்னன்னா,
அவங்க வந்து ஆண்டவரை மறுதளிக்கணும், ஆண்டவரை தூஷிக்கணும், அந்த கம்யூனிஸ்ட்டை வந்து அதை தான் புகழணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் அவங்கள சாப்பிடாம அவங்க காதில் ஸ்பீக்கரை மாட்டிடுவாங்களாம். அந்த ஸ்பீக்கரில் என்ன சொல்லுன்னா சத்தமாக கம்யூனிஸ்ட் அந்த இது தத்துவம் தான் நல்ல தத்துவம், மற்ற எல்லாம் வேஸ்ட்டு, இயேசு வந்து வேஸ்ட்டு, அவர் வந்து உண்மையான தெய்வம் இல்லை அப்படின்னு அவர் வந்து தூஷிக்கிற மாதிரி, இயேசு வந்து தூஷிக்கிற மாதிரி அந்த ஓடிக்கிட்டே இருக்குமா. அவங்க சாப்பிடாம 3 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க மைண்டில் என்ன ஓடுனா, அவங்க அப்படியே பைத்தியமாகி அவங்க மைண்டில் என்ன ஓடுனா அதே அந்த என்ன கேட்குறாங்களோ அதையே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த மாதிரி கேட்குற எல்லாருமே அந்த மாதிரி பைத்தியமாக திரிஞ்சு அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இந்த ரிச்சர்ட் உம்ரன் என்ன பண்ணார்னா அந்த வார்த்தை வந்து அவருடைய மைண்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக என்ன சொன்னார்னா, அவர் இருதயத்துக்குள்ளாரே கர்த்தர் பெரியவர், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளையே ஆண்டவரை துதிச்சு சொன்னனால அவர் அந்த நிலைமைக்கு, அந்த பைத்திய நிலைமைக்கு போகாமல் அவர் காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதே போல் நம்மளும் நம்மளுடைய உலக கவலைகள் வந்து நம்மளை வந்து நெருக்கும். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு நம்மளுடைய சிந்தனைகளை வந்து சாத்தான் வந்து எதையாவது போட்டுக்கொண்டே இருப்பான். யாராச்சும் நம்ம திட்டாங்கன்னா அவங்கள பற்றி தவறான சிந்தனைகளை சொல்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனையை வந்து அவன் ஆளுகை செய்கிறதுக்கு தேவையில்லாத காரியங்களை போட்டு நம்ம சிந்தனையில் போட்டு நம்ம அதையே சிந்திச்சிட்டு இருக்கணும், ஆண்டவர் பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் சாத்தானோட எண்ணம். அதற்கு நம்ம விட்டு கொடுக்காம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம பெண்களாகிய நம்ம வந்து எப்பொழுதும் வேலை செய்யும் போதும் என்ன செய்யும் போதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது நம்ம மற்ற காரியங்களை யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளுக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது நம்ம சிந்தை ஃபுல்லாக ஆண்டவர் நிறைஞ்சிருப்பாரு. அப்போ நம்ம என்ன சிந்திச்சாலும், இப்போ யாருக்கிட்டையும் கோபமாக பேசுகிறதோ அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்காமல் ஆண்டவர் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்போது அவருக்கு பிரியமாகவே வாழுவோம். அதே போல் தான் தாவீதும் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை எப்பொழுதும் துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் தாவீது வந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக காணப்பட்டார். தாவீது அவங்களுடைய வீட்டில் கடைசி மகன். மற்ற எல்லா அண்ணன்களும் நல்ல பாடி பில்டராக எல்லாம் அவங்க வந்து இராணுவத்தில் இருந்தாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை ஈசாயின் மகனை ஒருத்தவனை போய் அபிஷேகம் பண்ணோன்னு. அப்போ 7 அண்ணனுங்க, தாவீதோட அண்ணனுங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ சாமுவேல் பார்த்து இவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் நல்லா பாடி வெயிட்டன் இதாக இருக்கான், அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் வந்து இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது வந்து அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் இல்லை. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணணும்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு. ஆனால் அந்த இதில் அவர் அந்த இடத்துல அவர் இல்லை, அவர் ஆண்டவர் நியமித்த ஆள் வந்து அங்கே இல்லை. இருந்தாலும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் அனுப்பி, இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும் நம்ம சூஸ் பண்ணிட்டார்னா, நம்மளை செலக்ட் பண்ணிட்டார்னா, நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் நம்மளை தேடி அந்த ஆசீர்வாதம் வரும். அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, ஆள் அனுப்பி அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அந்த தாவீது வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆள் அனுப்பி அவரை வர வச்சு அவரை அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நினைக்கலாம், நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும், அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது எப்படினாலும் நம்மளை தேடி வரும். நம்ம ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும்போது அது எப்படினாலும் நம்மளை தேடி வரும்ன்றது சந்தேகமே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அதற்கு முன்பதாக சவுல் வந்து ராஜாவாக இருக்கிறாரு. தாவீதுக்கு முன்பதாக சவுல் ராஜாவாக இருக்காரு. அவர் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாததுனால 1 சாமுவேல் 16வது அதிகாரம்
1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். தாவீது 14வது வசனம். ஆண்டவரை அந்த தாவீது வந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தனால அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தாவீதின் மேல இறங்கினாராம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல இறங்கினார். அடுத்த வசனத்துல பார்க்குறோம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அப்ப ஆண்டவர் இறங்கும்போது அது ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா இங்க சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி வந்து அவரை விட்டு விலகினது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. அதுவும் என்னதான், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவர் வந்து கலங்க பண்ணிகிட்டே இருந்தது. அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால கர்த்தரே தான் கொடுக்குறாரு. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவருக்குள்ள கிரியை செய்துட்டு இருக்கு. சங்கீதம் 143:10 ஒருத்தர் வாசிக்கலாம். ஆனால் தாவீது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. 143:10வது வசனம். இந்த மாதிரி நிலைமை தாவீதுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவதாக. நம்மளும் அது மாதிரி தான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவருடைய ஆவி நம்ம நடத்தும் போது அது சகலமும் நல்லதாகவே இருக்கும். அடுத்ததாக ஃபஸ்ட்டு துதித்தாருன்னு பார்க்குறோம். அடுத்ததாக என்னென்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். சவுலுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அமலேக்கியரை வந்து ஃபுல்லாக சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமலேக்கியர்னா அவங்க வந்து வேற நாட்டு மக்கள். அவங்கள வந்து ஃபுல்லாக எல்லாரையும் ஆடு மாடு எதையும் விடாமல் அந்த ராஜா கூட இருக்காமல் எல்லாரையும் சங்கரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லும்போது, அந்த சவுல் வந்து அதற்கு கீழ்ப்படியாமல் ஒரு சில இதை வந்து எடுத்து வச்சுருந்தாரு. அவங்கள வந்து கொல்லாமலே விட்டுருந்தாரு. அதனால் என்னன்னா, சாமுவேல் வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, நான் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக தான் இதெல்லாம் விட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அதுல சாமுவேல் என்ன சொல்றாங்கன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாததுனால தான் சவுலை வந்து ராஜாவா இல்லாதபடிக்கு தேவனே தள்ளினாரு. ஆனால் தாவீது கீழ்ப்படிந்தாரான்னு பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். வாசிங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்கிறாரு. கர்த்தர் அவருக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ அது எல்லாத்தையுமே செய்கிறனால தான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பேர் வாங்கினார். அவர் என்ன பேருன்னு தெரியுமா? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்ற பேரை வந்து தாவீது வாங்கினார். ஏன்னா அவர் எனக்கு பிரியமானது எல்லாமே அவன் செய்வான், அதனால தான் அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேர் கொடுத்தார். இதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம்ல, என்னென்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் நம்ம வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்கணும். லூக்கா 6:47 பார்க்குறோம், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நம்மலாம் வீடு கட்டினா மண்ணில் கட்டுவோமா? எப்படி? கல்லில் தானே கட்டுவோம். அதுவும் அடித்தளம் வந்து நல்லா ஆழமாக நோண்டி, ஏன்னா வருஷத்துக்கு நம்ம அதில் தான் வாழ போகிறோம். அதனால் அந்த வீடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக கட்டுவோம்.
அதே போல் பரலோகத்துலேயும் நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது. அது ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுடைய வீடு வந்து எதில் கட்டப்படுமா? கண்மலை மேலே கட்டப்படுமா. நம்ம வந்து இப்போ நினைக்கலாம், நம்ம இப்போ வாசிக்கிறோம் அதன்படி நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்கூல்லலாம் டெஸ்ட்டு வைப்பாங்க, நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்துட்டு அந்த இதை வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அப்போ அதன்படி நடக்கிறதுக்கு ஆண்டவரும் நமக்கு ஒரு டெய்லி டெஸ்ட்டு வைப்பார். என்னென்னா, இப்போ நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த இதை வந்து ஜெயிக்க நான் பொய் சொல்லாமல் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பலத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். அதனால் நம்ம வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்கணும். சங்கீதம் 19வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19. பார்த்தீங்களா, தாவீது எவ்வளோ அருமையாக அவர் கேட்குறாரு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஏன்னா பாவம் செய்கிறது அது சாத்தானால் வர்றது. அதை நம்ம மேற்கொள்ளணும். நம்மளுடைய பலத்தினால அதை மேற்கொள்ள முடியாது. அதனால் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனங்களையெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காருங்க ஆண்டவரே, அவைகள் என்னை ஆண்டுகளை ஒட்டாதிருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும். ஏன்னா வாயினாலேயே தான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் வாயை ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னும் போது ஆண்டவரை நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம ஞானமாக பேசுகிறதுக்கு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி, எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:8. இங்கே பார்த்தீங்கன்னா, தாவீது தேவன்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு, நான் இதை செய்யலாமா, இங்கே போகலாமா. அவர் ஒரு ராஜா தான். அவர் ராஜாவாக இருந்தும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவர் எத்தனையோ காரியங்களில் வெற்றி பெற்றிருப்பார். இருந்தாலும் அவருடைய சுய பலத்தை நம்பாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறாரு, நான் இங்கே சண்டை போட போகலாமா வேணாமா அப்படின்ற ஆலோசனையை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 சாமுவேல் 5. பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட நான் போகலாமா, அவங்க கூட போனால் வெற்றி தருவீங்களா தரமாட்டீங்களா அப்படின்றத ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டு அவர் ஆண்டவர் சொல்கிறார், போ நான் உனக்கு வெற்றியை தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவர் அந்த தாவீது அந்த ஜெயத்தை பெறுறாரு. 1 சாமுவேல் 23:2 வசனம். 1 சாமுவேல் 23:2 வசனம். இங்கே என்னென்னா, கேகிலான்னு ஒரு இடம், அந்த இடத்து மக்களை பெலிஸ்தர் அவங்க முற்றுகை போட்டாங்க. அவங்கள தாக்குற நிலைமையில் இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அவங்களுக்காக தாவீது நான் அவங்களுக்காக போய் சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னும் போது அவங்க என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போ, அவங்க கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் சவுல் அந்த தாவீது ராஜாவாக போகிறனால அவரை பின்தொடர்ந்து அவரை கொலை செய்கிறதுக்கு தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தாவீது வந்திருக்காரு,
அவர் இந்த கேகிலா இடத்துக்கு வந்திருக்காருன்னொன்னே சவுலும் என்ன பண்ணுறாங்க, நம்ம அங்கே போய் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வரலான்னு பார்க்குறாங்க. அப்பையும் ஆண்டவர்கிட்ட அந்த தாவீது வந்து ஆலோசனை கேட்குறாரு. 11வது வசனத்தை வாசிங்க. இங்கே பார்த்தீங்களா, கேகிலா மக்கள், அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் தாவீது வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்காக வராரு. ஆனால் அந்த மக்களே அவர் வந்து தன்னுடைய ஆலோசனை இல்லை எண்ணி இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்ல, அதனால் இவங்க வந்து சவுல்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காம அவர் தன்னுடைய யோசனையிலே அங்கேயே இருக்காமல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் இங்கேருந்து போகலாமா, இவங்க என்ன மாட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க சவுல் வருவான், அவங்கள மாட்டி உன்னை வந்து அவங்க கையில் ஒப்பு கொடுப்பான் அப்படின்றத வந்து ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு. அவர் ராஜாவாக இருந்தாலும் நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறாரு. அதே போல் நாமளும் சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆலோசனை தரேன். ஏன்னா நமக்கு வந்து எதுவும் தெரியாது, நம்ம கண்ணால் பார்க்குறது தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு வந்து ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும். நம்மளுடைய பிந்தின காலம், இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் ஆண்டவரே கேட்க சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை சொல்லி கூட நம்ம கேட்கலாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு ஆலோசனை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெண்களாகிய நாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும்போது அவர் சூப்பரான கைடன்ஸ் கொடுப்பாரு. அவருடைய கைடன்ஸ் படி வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும். தேவனும் நம்ம கூடவே இருப்பார். கடைசியாக தாவீது என்ன பண்ணார்னா, தேவனிடத்தில் வந்து அன்பு கூர்ந்தார். சங்கீதம் 18:1 வாசிக்கிறோம். அந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறான்னா, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நம்ம படைத்த தேவனிடத்துல நம்ம வந்து அன்பு கூறணும். அவரிடத்துல அன்பு கூறும்போது அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் ஜெயமாக்கி தருவார். இங்கே இந்த தாவீதை பார்க்கும்போது சவுல் அவரை கொல்றதுக்கு வராங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் 26-27 பார்க்கும்போது என்னன்னா, சவுல் வந்து அவரை கொல்றதுக்கு வராரு. எத்தனையோ தடவை கொல்றதுக்கு வராரு, அவரால் முடியல. இந்த தாட்டி கொல்ல வரும்போது பக்கத்தில் நெருங்கி இந்த பக்கம் அவரும் அந்த பக்கம் அவரும் அந்த தாவீதை வந்து வளைச்சி கொண்டு வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் கூட அப்போ அங்கேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, பெலிஸ்தர் வந்து நமக்கு விரோதமாக வந்துட்டாங்க அப்படின்னோடனே அங்கே தாவீதை எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு சவுல் போகிறாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அவரை தப்புவிக்கிறார். ஏன்னா அந்த தாவீது வந்து ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்து அவரை துதித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறனால எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் வந்து அவரை தப்புவித்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். இங்கே வந்து என்னென்னா, அப்சலோம் அவருடைய சொந்த மகனே அவரை வந்து துரத்துற சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதும் அவர் கூட இருந்தவங்களும், தாவீது ராஜாவாக தான் இருக்காரு, இருந்தாலும் அவருடைய மகன் ராஜாவாக போகிறனால அவன் கூட இருக்கிறவங்கெல்லாம் இவரை கொன்றுவாங்க அப்படின்ட்டு தாவீதும் அவங்க கூட இருக்கிறவங்களும் நடந்தே போகிறாங்க. கால்நடையாக நடந்து போகும்போது சீமேயி அப்படின்ற ஒரு மனுஷன், அவன் வந்து சவுலோட சொந்தக்காரன், அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தாவீதை வந்து தூஷிச்சு நீ வந்து இவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ரொம்ப திட்டுறான். அப்போ வந்து தாவீது கூட இருந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா தாவீது கூட நிறைய படையாட்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அவனை போய் அடித்து தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி, அவனை கொன்னுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தாவீதை ராஜாவே தூஷித்து பேசுகிறனால. அதுக்கு தாவீது என்ன சொல்கிறாருன்னா, 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 11-12.
12வது வசனத்தில் பார்க்குறோம். அவன் தூஷித்தாலும் இப்போ நம்மளே கஷ்டத்தில் போகும்போது நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா அவ்வளோ கோவம் வரும், அவங்கள அடிச்சிடலான்ற மாதிரி. ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணுறாருனா, அவன் தூஷிக்கட்டும், அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும், அப்படி பண்ண அந்த சிறுமை, அவன் திட்டுறனால நான் அமைதியாக இருக்கேன்ல, அந்த சிறுமையை பார்த்துட்டு கூட ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும், ஆண்டவர் எனக்கு பதில் அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையிலையும் தாவீது வந்து பொறுமையாக ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்து அந்த சூழ்நிலையை வந்து அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. அது மாதிரி தான் ரோமர் 6:28 பார்க்குறோம். என்னை 6:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம தேவனிடத்துல அன்பு கூறும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், சகலமும் நம்மளுக்கு நடக்கிற எல்லாமே, நம்மளுக்கு அது தீமையா தெரியும், ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியும், ஆனா அதுவும் நல்லதுக்காகவே ஆண்டவர் நடத்தியிருக்காருன்னு பின்னாடி நம்ம நினைச்சு பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது எந்த இடரலும் வராது, ஆண்டவர் நம்ம வந்து நல்லதாக நடத்துவார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் தாவீது கூடவே ஆண்டவர் இருந்து வழி நடத்தினார். நம்ம வாசித்தோம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அந்த தாவீது போல நம்மளும் துதிக்கிறவர்களாக இருந்தோன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். தாவீதை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவராக இருந்தோன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். கடைசியாக தேவனிடத்தில் நம்ம வந்து அன்பு கூர்ந்தோன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறார் இருக்கிறாரு.